வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் தொடக்கும் பொழுது உங்களது ராசியினுடைய அதிபதி புதன் பகவான் 3ஆம் இடத்தில் சகாயம் தைரியம் வீரியம் சம்பந்தப்பட்ட இடத்தில் சூரிய பகவான் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலையில் அவருடன் சேர்ந்து புதன் ஆதித்யா யோகத்தோட அமர்ந்து நிற்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. இதுவரைக்கும் உங்களால செயல்படுத்தி செய்ய முடியாத சில விஷயங்களை போல இறங்கி செய்யக்கூடிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆற்றல். அடுத்து சுக்கிர பகவான் உங்களது இடத்திற்கு 5 பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அற்புத யோகம். அப்போ உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய செயலிலும் ஒரு பெரிய இலக்குகள் அடையக்கூடிய அற்புதமான அமைப்பா இருக்கும். பொதுப்படையாகவே மிதுன ராசி அன்பர்கள்னா சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்க பாசத்துக்கு அடிமை மட்டும் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சார்ந்த உங்களை சந்தோஷப்படுத்த திருப்திப்படுத்த எந்த லெவலுக்கும் இறங்கி செயல்படுவீங்க. இன்னைக்கு வரைக்குமே சுயநலம் இல்லாம சூழ்ச்சிகள் இல்லாம தான் உண்டு தன் வேலை உண்டு வாழக்கூடிய ஒரு அற்புதமான குணம் பெற்ற மனிதர்கள் நீங்க. அது மட்டும் இல்ல, மிதுனராசி பெண்கள் பல பேர் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்குமே சுயநலமின்றி மற்றவங்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு குடும்பத்துக்காக பாடுபடுறதுல இருந்து, அதே போல இன்னைக்கு நம்பிக்கையானவங்க நம்பின இடத்துல நம்பிக்கைக்கு என்னைக்கு துரோகம் வரக்கூடாதுன்ட்டு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுல இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப போல்டா நிற்பீங்க. இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு புதன் அதிபதின்றதுனால புத்திசாலிகள், அறிவாளிகள், உங்களுடைய செயல்திறன் பெரிய லெவல்ல இருக்கும். ஐடி துறைகள் சார்ந்த நிலையில் நிறைய பேர் வேலை செய்யும் வாய்ப்பில் இருக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டு. அரசாங்க வாய்ப்புகள் இன்னைக்கு வரைக்கும் மேன்மையா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அரசாங்கமும் சரி, அரசியல் சார்ந்த விஷயங்களும் சரி, இவங்களுடைய நுணுக்கம் வேறு யாருக்குமே வராது. அவ்வளோ ஆற்றலா இவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம் அடையலாம். அப்பேற்பட்ட அமைப்பு கொண்ட மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரொம்ப அற்புதமா இருக்கு. மேலும் உங்களுக்கு 11ஆம் இடத்துல குருவும் ராகும் சார்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு ரொம்ப தீர்க்கமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு பெரிய மேன்மைகளை தரக்கூடிய அமைப்புகள் அதீத யோகம். இந்த யோகம் கடந்த காலகட்டங்களில் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு உண்டான ஒரு பலன் இந்த காலகட்டங்களில் நடைபெறும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்தை பார்த்தா கண்ணுல செய்வீங்க, கண்ணுல பார்த்தா கையில செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒரு நுணுக்கம் இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களை 10 வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்கும், 5 வருஷம் கழிச்சு இந்த இலக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது எப்போவே யோகிக்கக்கூடிய ஆற்றல் மிதுனராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கு. அந்த டேலண்ட் அது உங்க தொழில் ரீதியிலையும் சரி, உங்க வேலை ரீதியிலையும் சரி அட்வான்டேஜா யோசிப்பீங்க. அதை கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில உங்களோட இருந்தவங்களை உங்களுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சு இன்னைக்கு உங்களுக்கே ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய ஒரு நிலை. இதனுடைய விளைவுகள் உங்க கூட இருந்தவங்களும் உங்களுடைய வேலையாட்கள்ல இருந்து எல்லாமே திசை மாறக்கூடிய ஒரு சூழல். அப்போ இந்த நிலை உங்களுக்கு உருவாகும் பொழுது ஒரு புறம் தொழில் ரீதியில பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, மறுபுறம் இதனுடைய விளைவுகளான பண நெருக்கடிக்கு ஆளாகி இன்னைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி என்ன செய்யணும் அடுத்ததுன்னு தெரியல என்ற அளவுக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்டா மனுஷனுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஆளாய் நிற்கிறீங்க. அது மட்டும் கிடையாது, கடந்த காலகட்டங்களில் பணம் எங்கெங்க வாங்கக்கூடாதோ எல்லாத்தையும் வாங்கினீங்க, எல்லாத்தையும் செய்தீங்க. இன்னைக்கு இதுக்குண்டான வழி எப்படி இதை சரி பண்ண போறோம் தெரியலையேன்ற ஒரு பயம் பங்கட்டு உங்களுக்குள்ள வந்துருச்சு. அதனால நீங்க கவலைகள் வேண்டாம். இந்த செப்டம்பர் மாதத்தில் இப்ப நான் சொன்ன இந்த கிரகங்களுடைய சூட்சமங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கும். அந்த திருப்பு முனை எப்படி இருக்கும்னா, உங்களது தனஸ்தானாதிபதி உங்களுக்கு, அதாவது அந்த இடத்தில் சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கிறதுனால பஞ்சமஸ்தானம்ன்றது எண்ணிய காரியங்கள் நிறைவேறும், லட்சியங்கள் நடக்கும், அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும். இந்த அமைப்புகள் அந்த இடம் உருவாக்கி தரும். ஏன்னா சுக்கிர பகவான் இல்லையா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடியது, அவருடைய செயல் திடீர் பணம் வருவாய் இருக்கும். இது வரைக்கும் நான் கொடுத்த பணம் என் தொழில் சார்ந்த விஷயங்கள், நான் இங்க தொழில் செய்தோன்னா எல்லாம் அப்படியே பணம் பெண்டிங் ஆயிடுச்சு. இங்கிருந்து நான் பொருள் கொண்டு போய் போட்டதும் அவங்க பணம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கொடுக்கல, அது அப்படியே தேங்கி நிற்கிது.
இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாலும் நான் எல்லா விஷயத்திலையும் நான் டேலி பண்ணிடுவேன். ஆனா என்னால எதையும் செய்ய முடியலன்ற அளவுக்கு குழப்பத்துக்கு ஆளாகி நிற்கிறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அதுக்குண்டான ஒரு அழகான ஒரு தருணம் இது. தயவு செய்து மிதுன ராசி என்பவர்களே ரொம்ப போல்டா இறங்குங்க. உங்களுடைய வேகத்தை அதிகரிச்சு உங்களுடைய அடுத்த இலக்குக்கு முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% பணம் வருவாய் லோன் சம்பந்தப்பட்ட ரீதியிலிருந்து கொடுத்த பணத்துல இருந்து கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய பணம் வரைக்குமே உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் சொத்துக்கள் சில விஷயங்கள் வித்து சில விஷயங்களை நம்ம உருவாக்கலாம். இல்ல சில விஷயங்களை வித்து சில பிரச்சனைகளை தீர்க்க நினைச்சு குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதுல டாக்குமெண்ட் பிரச்சனையோ இல்ல பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நீக்கும். அதே நேரத்துல கேட்ட விலைக்கு என்னால விற்கவும் முடியல, அதுக்குண்டான தீர்வுகளும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கலன்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் முயற்சிகளை பலப்படுத்துங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் அவர் சூரியனோட சேர்ந்திருக்கிறார். பூமி வண்டி வாகன சம்பந்தப்பட்ட இடம் அது. அந்த இடத்துக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். விவசாயத்தார் சார்ந்த துறைகள் அந்த ஒரு இலக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கைகூடும். ஆக முயற்சிகளை பலப்படுத்தினீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து இது சக்சஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமா இருக்கும். மிதுன ராசி என்பவர்கள் கடந்த காலகட்டங்களில் வேலை சார்ந்த விஷயங்களில் பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. ஏன்னா நீங்க செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிச்சீங்க. உங்களோட இருக்கிறவங்களும் உங்களுக்கு சூழ்ச்சிகள் செய்தாங்க. அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு வந்து உங்களுடைய பேரை கெடுத்து நீங்க அந்த இடத்த விட்டு வெளியில வரணும். ஏன்னா நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், எப்பவுமே வெளிப்படையா இருப்பீங்க, நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. அதுதான் மற்றவங்களுக்கு பிரச்சனை. அதனால உங்களை அந்த இடத்தை விட்டு நீங்க டிராப் ஆன பரவாயில்லைன்ற ஒரு எதிர்பார்ப்புல உங்களுக்கு பலவிதமான மறைமுகமான உங்களை பத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்க வேலைக்கே வேட்டு வைக்கக்கூடிய நிலை உருவாகி அதனுடைய மன உளைச்சலை எப்படியாவது இது எல்லாத்தையும் சரி பண்ணணுமே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு எந்த தருணம் அது எல்லாத்தையும் சுமூகமா சரி பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, மிதுன ராசி என்பவர்களுக்கு நீங்க செய்த வேலையிலிருந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இங்க கிடைக்கும். ஏன்னா உங்களது 10ஆம் இடத்துக்கு அதிபதி 11 லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் 180 டிகிரியில் நேரடியாக விடுது. அது ஒரு அருமையான அமைப்பு. இது சரியான ஒரு மேன்மையை தரக்கூடிய அமைப்பு வேலை சார்ந்த விஷயங்களில் அமையும். இன்னும் பல பேருக்கு நான் வேலையில் இருந்துகிட்டு தொழில் அமைக்கலாம் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, தொழில் புதுசா உருவாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான அமைப்பு. இந்த காலகட்டங்களில் உங்க முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்சஸ்ஃபுல் கிடைக்கும். மேலும் உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நடந்த குடும்ப ரீதியில 3வது மனிதர்களால் நடந்த சில சிக்கல்களும் தேவையில்லாத சில பிரச்சனைகளான உங்க குடும்பத்தினுடைய இயல்பான அந்த வாழ்க்கை இன்னைக்கு வரைக்குமே ஒரு மனக்குழப்பம் கசப்புகள் நோக்கி போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். பெற்ற பிள்ளைகள் கஷ்டப்பட்டு ஆளாக்கி இன்னைக்கு ஒரு லெவலுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் அவங்க புரிஞ்சிக்காம உங்க மேல அன்பும் பாசமும் இல்லாத ஒரு நிலை உருவாகக்கூடிய ஒரு சூழல் இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் நடந்தது. அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். மேலும் மிதுன ராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளை கஷ்டப்பட்டு ஆளாக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல திருமணம் செய்து அவங்கள அழக பார்க்கணும்னு நினைச்சீங்க, பார்த்து செஞ்சீங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுடைய திருமண வாழ்க்கையே இன்னைக்கு கேள்விக்குறியாகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டு பிரச்சனைன்ற அளவுக்கு பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது நாமளே தப்பு பண்ணிட்டோமா, இதுக்கு காரணம் நாமளா அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல் இருக்கிறீங்க. கண்டிப்பா அந்த மன உளைச்சல் எல்லாமே நீக்கக்கூடிய அளவுக்கு இந்த தருணம் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் இருக்காரு. அந்த அமைப்பில் உங்களுக்கு ஒரு அற்புத மேன்மைகள் கிடைக்கும். கடந்த 2-3 வருஷமாகவே உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் பலவீனமா இருந்தது. 10ல் இருந்த குரு பதவி பறிபோகும் சொன்ன மாதிரி உங்க வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வேலை செய்த வேலையும் பறிபோச்சு. பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய பாதிப்புகளையும் சந்திச்சீங்க. பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானீங்க. அப்பேற்பட்ட சில கிரகங்களுடைய சூட்சமங்களால இருந்த சில பாதிப்புகளும் பிளஸ் அஷ்டமச்சனியும் கண்டகச்சனியும் 5 வருஷமா உங்களை படாத பாடுபடுத்தி உங்க வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு இதை விட கஷ்டம் வேற எதுவுமே தேவையில்லைன்ற அளவுக்கு உங்களால எந்த லெவலுக்கு காயப்படணுமோ பட்டாச்சு. சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாருமே உங்களை
விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைக்கு ஆளாகி இன்னைக்கு வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய சூட்சமங்கள் உங்களுக்கு பெரிய மேன்மைகள் கொடுக்கும், பெரிய வளர்ச்சிகள் கொடுக்கும், திடீர் மாறுதல்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள். பல பேருக்கு நீங்க இதுவரைக்கும் நாட்டை அதாவது வந்து பார்க்கும்போது நமக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்குமா அப்படின்ட்டு எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு தொழில் ரீதியில திடீர் மாறுதல்களால திடீர் பண வருவாய், நீங்க விற்க முடியாத ஒரு லேண்டு, என்னால வந்து இது நான் நினைச்ச ஒரு இலக்கு அடைய முடியாத அளவுக்கு இருக்குன்னு நினைச்ச விஷயங்களை கூட இந்த காலகட்டங்களில் முடிப்பீங்க. அது மட்டும் கிடையாது, மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும். அடுத்தது திருமண வாழ்க்கையில பல சிக்கலுக்கு ஆளாய் நிற்கிறீங்க. ஏன்னா கண்டகச்சனி அஷ்டமச்சனி 5 வருஷமா முயற்சிகள் எந்த பலனும் கொடுக்கல, எந்தவித ஒரு மேன்மையும் கொடுக்கல. உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களை சார்ந்தவங்களே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது உங்களை மேல இல்லாதது கொள்ளாதது சொல்லி கொடுக்குற இடத்துல வரக்கூடிய அந்த அருமையான அந்த மன வாழ்க்கையை கெடுத்து இன்னைக்கு எல்லாம் மனவ வரைக்கும் போகக்கூடிய நிலையிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு சூழல். இன்னும் பல பேருக்கு என்கேஜ்மெண்ட் கைகூடி இஷ்டப்பட்ட வாழ்க்கை கைகூடி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் இன்னைக்கு அப்படியே வெளியில வரக்கூடிய ஒரு நிலை. ஆக இந்த அவல நிலைக்கு ஆளாகி இந்த மன உளைச்சல் இருந்து வெளியில வர முடியல. மீண்டும் நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குமா நடக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு 9ல் இருக்கக்கூடிய சனியும் 11ல் இருக்கக்கூடிய குருவும் சேர்ந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான குரு பார்வையால் இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்புகள் பொன்னான வாய்ப்பா உங்களுக்கு கைகூடும். முயற்சிகளை பலப்படுத்துங்க, 100% சக்சஸ் கிடைக்கும். மேலும் திருமணமாகி எனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் தானாகவே அமையும். அதுவும் தெய்வ அனுகூலத்தோடு அமையும். பூர்வீக சம்மந்தப்பட்ட குலதெய்வ வழிபாடுகளால இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதே குலதெய்வ வழிபாடு மட்டும் கிடையாது, பூர்வீக சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். சொத்து தகராறு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாக்கு சார்ந்த பிரச்சனைகள் பூமி ரீதியில் இருக்கு, பல வருஷமா இதை இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமான்னு நினைச்சு குழப்பத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த தருணம் அதை சார்ந்த ஒரு பொன்னான ஒரு தருணம். இதை கரெக்டாக பயன்படுத்துறீங்கன்னா இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அழகா ஒரு அற்புதமான மேன்மைகள் கிடைக்கும். மேலும் மிதுனராசி அன்பர்கள் வெளிநாடு வாய்ப்புகளுக்கு உண்டான முயற்சிகள் செய்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கை கொடுக்கல, அதுக்குண்டான பலன் எனக்கு கிடைக்கலன்னு நினைச்சீங்கன்னா கவலைகள் வேண்டாம். குரு பகவான் ராகு பகவான் தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு விஷயங்களை உருவாக்கி கொடுப்பார். இந்த அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. குரு சூரிய பகவானால வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் தானாகவே உங்களுக்கு உருவாகும். முயற்சிகளை பலப்படுத்துங்க, 100% சக்சஸ் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு பல மன உளைச்சலுக்கு ஆளாகி என்னுடைய வேலையிலேயே சில சிக்கல்கள் இருக்கு, அந்த சிக்கல்களால என்னால் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, என்னுடைய இலக்கை எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியல, பண நெருக்கடிக்கு நான் ஆளாயிட்டேன், பல குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கவலைகள் வேண்டாம். மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இது இருக்கும். இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களது முயற்சிகளை பலப்படுத்தி இன்னும் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மேல் அதிகாரிகள் இருந்து செய்யக்கூடிய வேலையை சார்ந்த விஷயத்திலிருந்து பலப்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மேன்மைகள் கிடைக்கும். அரசாங்க துறையிலும் சரி, அரசு சார்ந்த அரசியல் சார்ந்த விஷயங்களும் சரி, இதுல இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலம். முயற்சிகளை மேம்படுத்துங்க. கடந்த காலகட்டங்களில் எடுத்த முயற்சிகளால கடன் சுமைகள் தான் அதிகமாச்சு. உங்களால மற்றவங்க தான் பலன் அடைச்சாங்க, உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கல. இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.